ආණ්ඩුව ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදලෙන් சர்வதேச நாணய நிதியத்திடம் இலங்கை கோரியிருந்த 1.2 பில்லியன் டாலர் கடன் தொடர்பில் பேச்சுவார்த்தை ஒன்றை முன்னெடுப்பதற்காக அண்மையில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் வருகை தந்திருந்தனர். இதன்போது இலங்கை அரசு சர்வதேச நாணய நிதியத்திடம் 3 பில்லியன் டாலரினை கடனாக கோரியிருப்பதாக முன்னணி சோசலிச கட்சியின் அரசியல் துறை பொறுப்பாளர் புபுது ஜாகொட இன்று தெரிவித்தார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இதனை தெரிவித்தார். குறித்த கடன் தொகையினை வழங்க 5 அம்ச கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு வருமானத்தை தற்போதைய நிலையில் பேணுதல், வரி அறவிடலில் மாற்றத்தை கொண்டு வருதல், வெட்வரி அறவிடல் துறைகளை அதிகரிக்க வேண்டும், பொருளாதார திட்டங்களை சரிவர நடைமுறைப்படுத்த வேண்டும், வழங்கப்படும் கடன்களை உரிய முறையில் மீள வழங்க உரிய வகையை பேண வேண்டும் என்பன அக்கோரிக்கைகளாகும். மேலும் கருத்து தெரிவித்த புபுது ஜாகொட வரவு செலவு திட்டத்தில் வருமானத்தின் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக மக்களுக்கான சலுகைகள் குறைக்கப்பட உள்ளதாகவும் இதற்காகவே கல்வி, போக்குவரத்து, விவசாயம், நெடுஞ்சாலைகள், சுகாதாரம் போன்ற அமைச்சுகளின் செலவினங்களை குறைக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலமாக மக்களுக்கே பாதிப்பு எனவும் கூறியுள்ளார். அரசு தான் அளித்த வாக்குறுதிகளை மறந்து செயற்படுவதாகவும் ஆட்சிக்கு வரும்போது நாட்டுக்கு வருமானம் கிடைக்கும் வழிமுறைகளை செய்வோம் என கூறியிருந்தது. ஆனால் இப்போது அவற்றை மறந்து தன்னிச்சையாக செயற்படுவதாக புபுது ஜாகுட குற்றம் சுமத்தினார். மாளிகை வரி, கோடீஸ்வர வரி என்பவற்றை அதிகரித்து நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவோம் என கூறியிருந்தது. ஆனால் இன்று அவற்றை நீக்குவதாகவும் மக்கள் மீதான பாரிய வரி சுமைகளை அதிகரிக்கும் அரசாங்கமாக இவ்வரசாங்கம் மாறுவதாகவும் முன்னணி சோசியலிச கட்சியின் அரசியல் துறை பொறுப்பாளர் மேலும் தெரிவித்தார். $4.5 பில்லியன் අවශ්‍යයි.